கோயில் கொடைக்கு நேரம் ஆயிட்டு இன்னும் கிளம்பாம இருக்கா? எங்க அப்பா வீட்ல இருந்து கொண்டு வந்த நகையெல்லாம் வாங்கி பீரோக்குள்ள பூட்டி வச்சுட்டு கிளம்புனா எப்படி கிளம்ப? அது ஒண்ணும் இல்ல தே, நம்ம வீட்டு சாமியே நீங்க தான். நீங்க இருக்கும்போது நான் கோயில் கடைக்கு போய் எந்த சாமியை பார்க்க? ஏட்டி மருமவளே, நீ என்ன சாமியா பாக்கியா? எதுக்கு தே அல்றிய? என்னைக்கு நீங்க எனக்கு சாமி தான் தெரியுமா? அழுகாதீங்க தே, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ போய் கிளம்பிட்டு வா மக்கா, நம்ம ஜோடியா ஒண்ணா போறோம். ஊரே இன்னைக்கு நின்று வேடிக்கை பார்க்க போகுது. போட்டுட்டு போக நகை ஒன்றும் இல்ல, எல்லாம் நீங்க தான் பீரோல வச்சிருக்கிறீங்க. நம்ம டேபிள் மேலதான் மக்கா பீரோ சாவி இருக்கும். போய் நகையை எடுத்து போட்டுட்டு வா, நம்ம சேர்ந்து போவோம். இதுக்குத்தானே ஒரு நாடகத்தை போட்டேன். அப்பப்போ இப்படி மாமியார்களை ஐஸ் வைக்கணும் போல் இருக்கு. என்ன மக்கா ஐஸா? இல்லத்தே, வெளியே ரொம்ப வெயிலா இருக்குல்ல, அதான் கிளம்பி போகும்போது ஒரு ஐஸ் சாப்பிட்டுட்டே போவோம். ஆட்டு மக்கா, கண்டிப்பா சாப்பிட்டுட்டு போவோம். இருங்கத்தே, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சே, எப்பேற்பட்ட மருமக நமக்கு கிடைச்சிருக்கா? என் நகை எடுக்க போனேன்னா உங்க நகையும் இருந்துச்சு, அதான் அதையும் எடுத்து போட்டுக்கிட்டேன் தே. பரவாயில்ல மக்கா, அத்தைக்கு வயசாயிட்டு இனி இந்த நகையெல்லாம் போட்டு நான் என்ன செய்ய போறேன்? நீ போடு, அழகா இருக்கு. இதுக்கு தான் மக்களே இவ்வளவும் பிளான் போட்டேன்.